65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர் என்று. எந்த மனுஷனானாலும் சரி, எந்த மனுஷியானாலும் சரி, அவரை நோக்கி விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்பார்களோ அந்த மனுஷி நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்கக்கூடிய அந்த தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆனால் இந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஜெபத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடியதான காலத்திலே நாம் காணப்படுகிறோம். மக்கள் சாத்தானாலே அதிகமாகவே பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் என்று சொல்லும் போது அது ஏதோ நேரத்தை வீணடிக்கக்கூடியதான ஒரு காரியம் என்று ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபங்கிறது மனுஷர்களுக்கு ஜெபம் தானே, முதல்ல ஒரு காத்திருப்பு, அது முடியட்டு, நம்ம பிரசங்க நேரம் போலாம். பொதுவாகவே அந்த நேரம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்றுதானே அந்த எண்ணம் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், இத்தனை வருஷம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுக்குள்ளே ஜெபம் என்கிறது அது ஏதோ வேண்டா விருப்பான ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆனால் ஆதி காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் என்கிறது சுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் என்பது சுவாசம். எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே அந்த சுவாசம் நின்று போகுமோ அப்படியானா அந்த சரீரம் உயிரற்றதாய் போயிடும். அதே போன்று பரிசுத்தவான்கள் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகுமே, ஆனால் நான் பரிசுத்தவானா இருக்க முடியாது என்பதை தெளிவாக இருதயபூர்வமாய் உணர்ந்ததுனாலேயே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், தானியேலுடைய வாழ்க்கை. ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். தானியேலை குற்றம் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்தது தானியேல் ஒரு நாள் 3 வேளை ஜெபம் பண்ணுவார் என்று. ஆனால் தானியேலோடு கூட இருந்ததான ராஜாவுக்கு தெரியும் தானியேல் இடைவிடாமல் ஜெபித்த மனுஷன். அதனால்தான் சிங்கத்தின் கெவியிலே போட்டிருக்கும் போது அந்த தரியு ராஜா அழகான ஒரு வார்த்தை கேட்பார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்பார். ஜெபத்தினுடைய வல்லமை அறிந்தவர்கள் பரிசுத்தவான்கள். ஜெபம் எவ்வளவு மேன்மையானது என்று அதன் மேன்மை அறிந்தவர்கள் பரிசுத்தவான்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். நல்ல ஜெபனுடைய வாழ்க்கையில தெரியும். நீங்க நல்லா தூங்கிட்டே இருந்தாலும் திடீர்னு முழிச்சு பாருங்க, அந்த இருதயம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்க தான் உண்மையான ஜெப வீரர்களும் பரிசுத்தவான்கள். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா தேவன் பொய் சொல்லக்கூடியவர்கள். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. ஜீவியத்துல ஒரு விழிப்பு இருக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். அந்த இருதயம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவர் சொல்றார், வேற எந்த ஒரு காரியத்தையும் இடைவிடாமல் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. வேற எந்த ஒரு காரியத்தையும் எப்பொழுதும் என்று சொன்னதே கிடையாது. ஏன் ஜெபத்திற்கு மட்டும்? நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் ஜெபத்தின் மூலமாகத்தான். அதனால அவருக்கு ஒரு பேரை போட்டுட்டார், நான் ஜெபத்தை கேட்கிறவன் என்று. நீ விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன், நீ விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷி, உனக்கு விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காகவே அவர் நினைச்சிட்டாரு, நான் ஜெபத்தை கேட்கிறவர் என்று.